ஹாய்ல வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாடா குழுமத்திலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க என்னென்ன பேசிக்காக ஓரலாக என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 12th ப்ளஸ் எனி டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 19,629 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் சேலரி. ஓரலான நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழு விவரம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நான் பொறுமையாக படிச்சுட்டே வரேன், கேளுங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், A to Z வந்து பொறுமையாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஓகேங்களா? இதில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா டாடா குழுமத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஓசூரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஓசூரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா டாடா நிறுவனத்தின் கனவை நினைவாக்க வாருங்கள்ன்ட்டு நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ வேலைவாய்ப்பின்றி தேடிட்டு இருக்கிற நம்மளுடைய சக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 12th ப்ளஸ் எனி டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 ப்ளஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 19 வயசு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிட்டே வரேன் பாருங்கள். இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த இடத்துல எந்த தேதியில் அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேனா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா போதுங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். நான் பொறுமையாக டீட்டெயில் சொல்ல பாருங்கள். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5, 6 அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் கேம்ப், ஓகேங்களா? வந்தவாசி ரோட். நீங்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னிங்கன்னா ஆட்டோவில் 15 ரூபா 20 ரூபா கொடுத்து எடுத்துன்னு போய் விட்ருவாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு இது போல் நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெலிஃபோன் நம்பர். ஸோ அந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இது போல் தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் நீங்கள் கரெக்டாக அந்த தேதியில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ்னால் போயிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது போல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு எக்கச்சக்கமான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்திருப்பாங்க. அப்படியே நீங்களும் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பெருசான ஒன்றும் இல்லைங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் இருக்கிற நம்பர் நீங்கள் தானான்றதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஓகேன்ற பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஒரு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூமு, அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்லை நான் அங்கேருந்து தான் வரேன், எனக்கு ரூம் அது எதுவுமே தேவையில்ல, ஃபுட்டு மட்டும் போதும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களுடைய ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டு வேலை தேடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next time, மீட் பண்ணலாம்.